ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அருமையான சுரக்காயை வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம். இது சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம், சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். இன்னைக்கு கேஆர்வி சமையலாம் முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சுரக்காய் ஒரு சுரக்காய் நான் எடுத்திருக்கேன். நல்லா பிஞ்சு சுரக்காயாக எடுத்திருக்கேன். அதை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதை ஒரு குக்கரில் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு பாசிப்பருப்பு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் அதையும் போட்டுக்கிடுவோம். இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு அரை கிளாஸ் அளவு ஊற்றிக்கிறேன். சுரக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிடுவோம். விட்டுட்டு இப்போ இதை விசில் போட்டு ஒரு 6 விசில் வரட்டும், வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் ஒரு 3 பத்தை எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு அப்புறமா சீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சாதான் இந்த கூட்டுக்கு நல்லாயிருக்கும். இது இருக்கட்டும். இப்போ கடாயில் கடலை எண்ணெய் ஒரு 2 குழிக்கரண்டி விட்டுக்கிட்டு இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ஞ்ச பிறகு 1 ஸ்பூன் நம்ம கடுகுளுந்து போட்டுக்கிடுவோம். கடுகுளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வதங்கிட்டு இருக்குது வெங்காயம். இப்போ குக்கரில் 6 விசில் வந்துருச்சு, கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ சுரக்காய் அந்த பாசிப்பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் கூட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயமும் நல்லா நிறம் மாதிரி பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம சுரக்காய் பாசிப்பருப்பு வேக வச்சோம்ல, அந்த காயை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இதை கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இது கூட நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சி வச்சோம்ல, அதை எடுத்து இப்போ இதில் போட்டுக்கிடுவோம். இந்த கூட்டு ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே அது சாப்பிட்லாம். உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமானது. இதில் நீர்ச்சத்து நிறைய இருக்குது. இந்த வெயில் காலத்துக்கு இது ரொம்ப நல்லா உடம்புக்கு நல்லது. இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கிடுவோம். பச்சை மிளகாய் காரம் இதுக்கு பத்தலை, அதனால் நான் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டுவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தேங்காய், பச்சை மிளகாய் போட்டது, அரைச்சி விழுது போட்டது, அப்புறமா இந்த மிளகாத்தூள் போட்டது எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். மிக்ஸ் ஆகி இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து அந்த கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓரளவு கெட்டிப்பட்டுருச்சு. இப்போ சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா குழம்பு சாதத்துக்கும் இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கிடுவோம். கேஆர்வி சமையலாம் முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேஆர்வி சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே எடுத்து கிண்ணத்தில் போட்டாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.